ஸோ இதில் பாருங்கப்பா, ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர்க்கான மாடல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், பொதுத் தேர்வு முடிவுகள்னு சொல்லிட்டு இது மாதிரி தான்ப்பா டேட்டாஸ் எடுத்து வைப்பாங்க. என்னென்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ வந்து முடிஞ்சுது, அண்ட் டோட்டலாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, அதில் வந்து கேர்ள்ஸ் எவ்வளோ அண்ட் பாய்ஸ் எவ்வளோ அண்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து நோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், தேர்ச்சி பெற்றவர்கள்னு சொல்லிட்டு ஓவரால் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், மாணவியர்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, பாய்ஸ் எவ்வளோ தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி பாய்ஸை விட கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் பர்சன்டேஜில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இயர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்கன்றதையும் நோட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களாப்பா? ஸோ இது மாதிரி தான் ஓவரால் வந்து அவங்க டேட்டாஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் எவ்வளோ ஸ்கூல் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது 100% பாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வைஸில் எவ்வளோ ஓவரால் பர்சன்டேஜ், இப்போ அரசு பள்ளினா எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆகிருக்காங்க, அண்ட் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்னால் எவ்வளோ, இருபாலர்னா கோயேடு அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல்னு ஸ்கூல் வைஸ் எடுத்திருக்காங்க பர்சன்டேஜ். தெரியுதுங்களாப்பா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 12க்கு 10க்குமே இதே மாதிரி சயின்ஸு சோஷியலு அப்படின்னு சொல்லி ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி 10th 11th இந்த பிள்ளைங்களுக்கும் போட்டிருப்பாங்க. சரிங்களாப்பா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி எத்தனை பேர் சென்டம் போட்டிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், தமிழில் இவ்வளோ பேர், இங்கிலீஷில் இவ்வளோ பாப்பா, இந்த இப்போ தமிழில் 9 பேர், அந்த 9 பேரை நீங்கள் சென்டம் போட்டிங்கன்னா நீங்களும் ஒருத்தர். ஸோ அந்த ப்ரௌட் மொமெண்ட்டு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா பிள்ளைங்களா? ஸோ ஒரு வேளை நீங்கள் சென்டம் போட்டிங்க அப்படின்னா அது பாருங்க, இதில் வந்துடும், உங்களுடைய கவுண்டிங் வந்துடும். சரிங்களா? செம்ம எல்லாம். ஸோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் எழுதுனாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், சிறைவாசிகள் அப்படி அவங்க வந்து எவ்வளோ பேர், அண்ட் பாருங்கள் ஓவரால் வந்து போட்டிருக்காங்க, பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாத்தையுமே போட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ அண்ட் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு கிராஃப்மே போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இது தான்ப்பா சொன்ன, டேட்டாஸ் எடுப்பாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். டேட்டாஸ் எடுப்போம், இவ்வளோ டேட்டாஸ் வந்து அவங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தான்ப்பா நம்ம ரெஸ்பெக்ட் சிஎம் சார்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம், பட் பரவாயில்ல, கடக்கன்னு முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டிருக்காங்க. அது தெரியுதுங்களா பிள்ளைங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் திருப்பத்தூர், ஈரோடு, கோயம்புத்தூர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோ, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ, பாஸ் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ, எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு மறக்காமல் சொல்லுங்கப்பா. இங்கே பாருங்கள், திருப்பத்தூரில் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே வந்தீங்க அப்படின்னா காரைக்காலில் முடியுது. சரிங்களாப்பா? டோட்டல் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாருங்கப்பா, அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத அப்பியர்ட் ஆனாங்க, அண்ட் அதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ். இப்போ வருஷம் இந்த டிஸ்ட்ரிக்டில் அதிக பர்சன்டேஜ் பாஸ் ஆகிருக்காங்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி. சரிங்களாப்பா? இதை பாருங்கள், தெரியுதா? அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கப்பா, ஸோ அதுக்கப்புறம் வந்து எய்டடு, கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, ஸோ இது மாதிரி ஸ்கூல்ஸில் எவ்வளோ பேர் அப்பியர் ஆகிருக்காங்க, ஒரு ஆள் பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதான் ஆதி திராவிட வெல்ஃபேரு, கார்ப்பரேஷனு, ஃபாரஸ்ட்டு, ஸோ அது மாதிரி இடத்தெல்லாம் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஸ்கூல்ஸில் படிச்சுட்டுன்ட்டு. அடுத்து ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து எவ்வளோ பேர் அப்பியர் ஆகிருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க, பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களாப்பா? பாருங்கள், எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க டேட்டாஸ். இது எல்லாத்துமே எடுத்து போய் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் சயின்ஸு, காமர்ஸ், ஆர்ட்ஸ்னு எல்லாத்துலேயும் பாய்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க, டோட்டல் எவ்வளோ, எல்லாமே போட்டிருக்காங்க. சரிங்களாப்பா? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாருங்கள். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது மை செல்லா குட்டீஸ். 10th 11th 12th பிள்ளைகளா, இவ்வளோ டேட்டாஸ் எடுப்பாங்க அவங்க. எடுத்து அது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து காமிச்சிட்டு தான் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 2024க்கு ரிசல்ட் வந்துட்ட பிறகு இது மாதிரி அப்லோட் பண்ணுவாங்க இந்த பிடிஎஃப். நான் கண்டிப்பாக அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும்ல, தெரிஞ்சு வச்சுக்கலாம். நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, இதெல்லாம் பிள்ளைங்களா? ஸோ அதனால் ஓவரால் ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வந்து ஆயத்தம் ஆகிட்ருக்கோம். எஸ்பெஷலி 12th பிள்ளைங்களா, ஆல் த வெரி பெஸ்ட். எதுக்கும் பயப்படாதீங்க. நீட் எக்ஸாமும் நல்லா பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லபடியாக தான் வரும். அண்ட் வந்து நீங்கள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன
இந்த சென்ஸ் அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் போட போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ, அதை பார்த்து வச்சுக்கோங்க. முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும்பொழுது போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் 2 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிடும். சரிங்களாப்பா? அண்ட் வந்து 11th பிள்ளைகளாக நீங்கள் 12th என்ன படிக்கணுன்ற வீடியோவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 11th என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவும் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆல் த வெரி பெஸ்ட். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.